வணக்கம். இது எதிரொலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நேற்றிரவு 2 இடங்களில் வெடித்த துப்பாக்கி வேட்டுக்கள். போலீசாரின் தகவலால் கடும் பதற்றம். நாட்டில் ஆயிரக்கணக்கான சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து பறந்த அறிக்கை. குற்றங்களை ஒப்புக்கொள்ளுங்கள், கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. சிஐடியினரின் அதிரடி சுற்றி வளைப்பு. கைது செய்யப்பட்ட பிள்ளையானின் சகா வசமாக சிக்கிய பிள்ளையான். மீண்டும் அடக்குமுறையை கையாளும் அதிகாரிகள். துப்பாக்கி முனையில் மிரட்டல். வவுனியாவில் பரபரப்பு. டொனால்ட் ட்ரம்பினால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சம்மதிப்பாரா புடின், நிறுத்தப்படுமா போர் நடவடிக்கை? இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நேற்றிரவு கொழும்பில் வெவ்வேறு பகுதிகளில் 2 தனித்தனி துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதல் சம்பவம் கென்வெல்ல பகத்கம பகுதியில் நடைபெற்றது. இதில் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இடம்பெற்று சில மணி நேரங்களுக்கு பிறகு மீகொடை மகவத்த முத்துகேனவத்த பகுதியில் உள்ள வீடொன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டது. 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஒரே இரவில் நிகழ்ந்த இந்த 2 சம்பவங்களும் கொழும்பு மக்களை அதிர்ச்சியிலும் பதட்டத்திலும் ஆழ்த்தியது. இதற்கிடையில் நேற்று காவல்துறையினர் நாட்டின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் கடந்த 7 மாதங்களில் நாடு முழுவதும் 80 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 44 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 47 பேர் காயமடைந்துள்ளதாகவும், மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் காவல்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சுமார் 4000 சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவலை நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்ற போதே இதனை தெரிவித்தார். அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியதாவது, மட்டக்களப்பில் மட்டும் 700 சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர். அவர்களின் பெற்றோர்கள் வெளிநாட்டில் இருப்பது, மறு திருமணம் செய்திருப்பது அல்லது போதைப் பொருள் குற்றச்சாட்டில் சிறையில் இருப்பது போன்ற காரணங்களினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இது தவிர மேல் மாகாணத்தில் 2019 சிறுவர்கள் இதேபோல் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்தத்தில் இலங்கை முழுவதும் 4000 சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அன்பு, பராமரிப்பு, கல்வி மற்றும் தேவையான ஆதரவு வழங்குவதற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அமைச்சர் வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இளைஞன் மரணம் தொடர்பாக பேசிய அவர், முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெற்று வருகிறது. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது தமது பொறுப்பு எனவும், அதே நேரம் சம்பவம் தொடர்பில் 3 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவ முகாமில் 3 ராணுவ அதிகாரிகள் இரும்பு கடத்தலில் ஈடுபட்டு வந்தமையும் தெரிய வந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் பல தசாப்தங்களாக நிலவி வந்த தண்டனை விலக்கீட்டை ரத்து செய்து உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற குற்றங்கள் உட்பட கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு தாமதமின்றி நீதி வழங்க வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் அவர் மேற்கொண்ட இலங்கை விஜயத்தின் பின்னர் இலங்கையின் மனித உரிமை நிலைமைகள் குறித்த விரிவான அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அரச படைகள் மற்றும் விடுதலை புலிகள் உள்ளிட்ட 2 தரப்பினராலும் செய்யப்பட்ட துஷ்பிரயோகங்களை முறையாக ஒப்புக்கொள்ளவும், பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும், சுயாதீன சிறப்பு ஆலோசகருடன் அர்ப்பணிப்பான நீதித்துறை அமைப்பை உருவாக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட காணிகளை விடுவித்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல், அந்த சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்ட கைதிகளை விடுதலை செய்தல் ஆகிய பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. சிவில் சமூகத்தின் மீதான துன்புறுத்தல், தன்னிச்சையான கைதுகள், சித்திரவதை, காவல் மரணங்கள் உள்ளிட்ட விடயங்களில் கவலை வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை, இணையவழி பாதுகாப்பு சட்டம், சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டம், நிறுவன மற்றும் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் போன்ற கட்டுப்பாட்டு சட்டங்களை நிறுத்த அல்லது ரத்து செய்ய இந்த அறிக்கை வலியுறுத்துகிறது. மலையக தோட்ட தொழிலாளர்கள் உட்பட பாதிக்கக்கூடிய சமூகங்கள் மீது பொருளாதார நெருக்கடி தாக்கத்தை எடுத்துக்காட்டிய வோல்கர் டாக், தீங்கு விளைவிக்கும் சிக்கன நடவடிக்கைகளின்றி சமூக மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கத்திற்கு நிதியிடத்தை வழங்குமாறு சர்வதேச கடன் வழங்குனர்களை கோரியுள்ளார். மேலும் இந்த அறிக்கையில் இறுதியாக தேசிய ஒற்றுமை மற்றும் கடந்த கால துஷ்பிரயோகங்கள் மீண்டும் நிகழாமை என்பவை உண்மையான பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளுக்கான மரியாதையில் சார்ந்துள்ளது எனவும் வோல்கர் டக் வலியுறுத்தியுள்ளார்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசன் துரை சந்திரகாந்தன், அதாவது பிள்ளையானுக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை தகவலின்படி பிள்ளையானினால் திட்டமிட்டதாக கூறப்படும் பல கொலைகளில் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டவர் என சந்தேகிக்கப்படும் நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி பகுதியில் இடம்பெற்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். வவுனியா ஓமந்தை பகுதியில் மக்களின் சொந்த காணியை எல்லையிட வந்த வனவளத்துறை அதிகாரியொருவர் அங்கு நின்ற மக்களுக்கு துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நேற்று ஓமந்தை கொந்தக்காரன்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு காணியின் அபிவிருத்தி பணிகள் நடைபெற்று வந்தன. குறித்த இடத்திற்கு சென்ற வனவளத்துறை அதிகாரிகள் அந்த காணி தங்களது திணைக்களத்திற்கு சொந்தமானது என கூறி பணிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அங்கே பணியாற்றிய ஒருவரை தமது வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். இந்த சூழலில் காணியின் உரிமையாளர் என தெரிவிக்கப்படும் நபர் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கைது செய்யப்பட்டவரை விடுவிக்குமாறு வலியுறுத்தினார். இதனால் அந்த பகுதியில் பதற்ற நிலை உருவானது. சாட்சியங்களின் கூற்றுப்படி அந்த நேரத்தில் வனவள அதிகாரி தனது கைத்துப்பாக்கியை வெளிப்படுத்தி மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் ஓமந்தை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்த ரஷ்யா சம்மதிக்காவிட்டால் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் ட்ரம்ப் எதிர்வரும் 15ஆம் திகதி அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை நேரில் சந்திக்கவுள்ளார். இது தொடர்பில் ட்ரம்ப் தெரிவிக்கையில், முதல் 2 நிமிடங்களிலேயே ஒப்பந்தம் ஏற்படும் வாய்ப்பை நான் உணர்ந்து விடுவேன். புடின் சம்மதிக்கவில்லை என்றால் அதன் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். முதல் சந்திப்பு வெற்றிகரமாக இருந்தால் உடனடியாக 2வது கட்டத்தையும் நடத்துவேன் என்றும், புடின் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பங்கேற்கும் முத்தரப்பு சந்திப்பிற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் எதிரொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.